ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயிலுக்குள்ள ஃபால்ஸுக்காக போகிறோம் பார்க்குறதுக்கு. எங்கள் ஊர் ஆறு பார்த்துக்கோங்க. பாருங்க, ஆற்றுல அதிகமாக வெள்ளம் வந்து பிரிட்ஜே தூக்கிட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க, பிரிட்ஜே தூக்கிடுச்சு. பாருங்க, வண்டி போகிறதே கஷ்டம். ஆமாம் ஆமாம், பொறுமையாக போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அறுத்தான். தண்ணி வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி ஜல்லி பேத்துட்டு தான் இருக்குது. ஆமாம், ரோடு சரியில்லை. இதான் ரோடு, இதில் தான் போய் ஆகணும். டிரைவர் பொறுமையாக போனாலும் ஒன்றும் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? லாஸ்ட் பிரிட்ஜு, இதுலேயும் மொத்த பிரிட்ஜை அடித்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கு தண்ணி. இல்லை, தண்ணி வந்தது தான். கோயிலுக்குள்ள ஃபால்ஸை போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்குது ரோடு. ஆமாம் ஆமாம், இப்போதான் ஃபால்ஸுக்கு போகலான்னா போயிட்டே இருக்கோம். ஃபால்ஸு கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஃபால்ஸுக்கு. ஃபால்ஸை சுற்றி பாருங்கள், விளைநிலங்கள்லாம் இருக்குது. வாழை, சாமை, காடு. நாம் இப்போ தான் ஃபால்ஸு நெருங்கி போயிட்டே இருக்கோம். ஃபால்ஸ் அங்கே பாருங்க, அங்கே தான் இருக்குது. ஃபால்ஸ் அந்த பக்கத்தில் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். ஃபால்ஸ் வந்தாச்சு. இந்த பாருங்க, கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸே வந்தாச்சு. இறங்கி போய் இப்போ ஃபால்ஸை சுற்றி பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், சுற்றி பார்க்கணும். இப்போ இவங்க 2 பேரும் தான் டூரிஸ்டர். முகத்தை காட்டுங்க. வாங்க போகலாம். இப்போ ஃபால்ஸ் போகலாம். இப்போ வந்து ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். குளிக்கிற இடம் நல்லா இருக்குது. நாம கூட குளிக்கலாம். செருப்பை கழட்டி விட்டு போனோம். இதான் ஃபால்ஸு, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாம் வந்து மேலே போவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போவோம். குளிக்கலாமா? பல்ட்டி அடிக்காமல் இருந்தால் சரி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஃபால்ஸ் மேலே வரைக்கும் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு போகிற வழி எல்லாமே பார்த்து பிடிச்சிட்டு இருக்குது. நான் பார்த்து பொறுமையாக போகணும். மேலே போகலாம். மேலே போகலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பார்த்து பொறுமையாக போகணும். ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் போகிறாங்களாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக பாருங்க, காட்டுக்குள்ளே தான் இருக்குது. நாம் வந்து அந்த வழியில் தான் வந்தோம். எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் குப்பணத்தம் அடுத்த கோயில்கொள்ளை கிராமம் அந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபால்ஸை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். அவர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாரு, என்னன்னு தெரியல. வாங்க போய் கேட்போம். ஐயா வணக்கம், என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க? என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க? புரியல. மீன் இருக்கா? பிடிங்க பார்ப்போம். தெரியுதா? லைட்டாக தெரியுது. வாங்க, இங்கே பாருங்க, மீன் குஞ்சுகள் இருக்கு. அங்கே பாருங்க, அங்கே ஓடுது பாருங்க, தெரியுதா பாருங்க. அந்த தேடி ஒரு நண்பர் வந்து கொண்டிருக்கார் பாருங்க. நம்ம நண்பர் வந்து கொண்டு இருக்கிறார். நண்பா வாங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? அது வந்து நம்ம கூடவே வந்திருக்கு. நாம் போயிட்டு மேலே போய் பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். பாருங்கள் எப்படி ஏறி போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா பாருங்கள் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்துப்பா, பார்த்து போப்பா, கீழே விழாமல் இருந்தால் சரி. அங்கேயே வெயிட் பண்ணுப்பா, வரேன் நான். பாருங்க ஃபால்ஸ் பாருங்க, இதுதான் ஃபால்ஸு, எங்கள் ஊர் ஃபால்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். காட்டுக்கு நடுவில் இருக்கு. இது எங்களோட வாட்டர் ஃபால்ஸு. போய் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. போய் பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். இதில் தான் ஏறி வரணும் மேலே. நம்ம பசங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸை பார்த்துக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஃபால்ஸை சுற்றி வாழை காடு சும்மா அப்படியே இயற்கையுடன் காட்சி அளிக்குது. இங்கே வந்தீங்கன்னா சந்தோஷமாக ஜாலியாக குடும்பத்தோடு கொண்டாடிட்டு போகலாம். இங்கே வந்து சமைக்கலாம், குளிக்கலாம், எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. என்ன ஒன்று கடை தான் இல்லை, வரும்போதே எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் வெளியிலேருந்து பார்க்க வரவங்க. ஃபால்ஸுக்கு மேலே இன்னும் மேலே போகிறாங்க. இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்க நாமளும் போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது போகிற வழி எல்லாமே. நாமளும் அவங்க கூடவே போகலாம். போகிற வழி எல்லாமே பெரிய பெரிய பாறையாக இருக்குது. நான் பார்த்து பொறுமையாக காலை வச்சு பொறுமையாக போகணும், இல்லைன்னா கீழே தான் விழுவீங்க. ஃபால்ஸோட மேல் பகுதி வந்துட்டோம். போய் பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்குன்னு. பாறைக்கு மேலே போக போகிறோம். ஏறத்துக்கு வழி இல்லை, கை பிடிச்சி தூக்கி விட்றாரு. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வரேங்க போங்க முன்னாடி. மேலே வந்துட்டோம். மேலே எப்படி இருக்குது பாருங்க. இங்கே வந்தால் நல்லா குளிக்கலாம். பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் ஃபால்ஸு. குளிக்கிறதுக்கு சூப்பரான இடம். லவர்ஸ்லாம் வந்தால் அருமையாக குளிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாருங்கள், 2 பேர் அங்கே இருக்காங்க மேலே. இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் ஊர்கவுண்டனூர் கிராமம் கோவில் கொள்ளை அந்த இடத்துல இருக்குது. வாங்க மேலே போய் டாப்பில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல ஏதோ தேங்காய் ஒன்று மிதந்துட்டு இருக்குது. அதை வந்து நான் போய் எடுக்க போகிறேன். இப்போ போய் எடுங்க, எடுத்து உடச்சி பார்க்கலாம். எடுங்க. பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குதுன்றாங்க, பார்த்து கடிச்சு இழுத்துட்டு போயிடு போகுது. பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை பொழக்கணும். இப்படி போய் போடுங்க ப்ரோ, பார்த்து போடுங்க ப்ரோ. படகத்துக்கு பட்டு போய் ஒன்றும் படாது. உண்மை இல்லையா? தண்ணி ஆடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ வந்து இதான் என்ன பண்ணலான்னா, இதை வந்து கல்லை வச்சு உடந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ கல்லை தூக்கி அந்த தேங்காய் மேலே போட போகிறாரு. போட்டாரு, அது வெயிட் கல் செம வெயிட் இருக்குது, தூக்கவே முடியல. தூக்கி பாருப்பா, தேங்காய் வஞ்சிச்சானே. தேங்காய் உடையில, அவ்வளோதான். கல்லை நல்லா தூக்கி போடுங்க. போட்டுருவோம். கல்லை தூக்குறாரு, பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டு தூக்கி போடுறாருன்னு. இப்போயாச்சும் உடையுதானே பார்க்கலாம். தேங்காய் உடையில. இப்போ வந்து அவர் தூக்கி போடுவார். லைட்டாக கேப் மட்டும் வந்துருக்கு. இப்போ அவர் வந்து தூக்கி போடுறாரு. தேங்காய் வந்துச்சா காட்டுங்க. என்ன ஒன்று தேங்காய் மிஷின் ஃபெயிலியர். சும்மா கேப் மட்டும் தான் இருக்குது. மிஷின் ஃபெயிலியர் ஆச்சு ப்ரோ. மிஷின் ஃபெயில். தூக்கி போடுங்க. அதுலயே இடத்துல விட்டு வச்சிடலாம். அங்கேயே தூக்கி போட்டுரு.